சார், நீங்க பேஷண்ட் காமச்சோட அட்டெண்டர் தானே? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. உங்கள் அம்மாவுக்கு இன்னும் சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குப்பா. அப்போ தான் எங்களால் என்னன்னு சொல்ல முடியும். சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கவுண்டரில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. 6000 சொல்கிறாங்கடா. என்கிட்ட 1000 தான் இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? இல்லை, ஹாஸ்பிட்டலே செலவாயிடுச்சு நேற்றுக்கு. மாமா வேறு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. பசங்க கால் வச்சு பார்க்குறேன். மச்சாண்டே ஒரு சின்ன ஹெல்ப்டா. கொஞ்சம் காசு தேவைப்படுது. என்னடா சடனாக கேட்குறேன்? யாருக்கு? ஃப்ரெண்டுக்குடா. இல்லைடா. ஆமாடே கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது. மச்சான் டே கொஞ்சம் காசு கிடைக்குமா? 3000 தேவைப்படுது. எத்தனை கொஞ்சம் காசு தேவைப்படுது. சம்பளமே வரல. கிடைக்குமா இப்போ காசு? அண்ணா கொடுத்துருக்க காசு தானே கேட்குறேன். தேவைப்படுது. வணக்காப்பா. ஆமாண்ணா. தம்பிக்கு தானே கொடுத்துட்டா போச்சு. அன்னைக்கு கட்சி வேலையாக வெளியூர் வந்திருக்கேன்ப்பா. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க, வந்து வாங்கிக்கோ தரேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போய் நிற்கணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வெளில இருக்க மயிரை பிடின்ட்டு இருக்கேன் சொல்கிறானுங்க. இது வேலைக்கு ஆகாது. நான் என் பங்களிட்டுக்கு நேராக போய் பார்த்து அமௌண்ட்டை ரெடி பண்ண பார்க்குறேன். நீ போய் அம்மாவோட இரு, சரியா? சார் புக் வாங்கிங்க சார். வேணாம்ப்பா, ப்ளீஸ் சார். போய் காசு இருக்கனால போய் பாருப்பா. சார் புக்கு வாங்கிக்கிங்களா சார்? வேணாம் தம்பி. இது வித்தாதான் ஸ்கூலுக்கே போக முடியும் சார். வச்சுக்கோப்பா. வேணாம் சார், நீ வாங்கினதே போதும். பத்திரிக்கை ரொம்ப காஸ்ட்லி. நீயும் அடிப்ப. நான் ஒரு மஞ்ச கைத்த கடிக்கிறேன்னு சொன்ன உடனே என் வீட்டில் பென்ஸ் கார் வந்து நிற்குது. நீயும் பண்ணுவ சத்யா. ஆனால் எப்போ? இத்தனை நாள் உன் கூட தான் நான் இருந்திருக்கேன். எனக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்கியா நீ? எனக்கு இந்த மிடில் கிளாஸ் லைஃப் ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஐ வாண்ட் டு லீட் a high-fi லைஃப் சத்யா. சரி விடு, உனக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? மறக்காம கல்யாணத்துக்கு வந்து. ஹலோ, 3000 ரெடி பண்ணுறேன்டா. இன்னும் 3000 ரெடி பண்ணணும். கதிர், சொல்கிறா, லைனில் தான் இருக்கேன். என்ன பண்ணலாம் சொல்லு. என்னடா பண்ணுறது? மாமா வர வரைக்கும் இருக்க வேண்டியதான். மாமா சாயங்காலம் தான்டா வராரு. எல்லாம் நேரம்டா. ஆஃபீஸ்லேயும் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. நம்ம பசங்களை பற்றி சொல்லவே வேணாம். 3000 ரூபா கூட ரெடி பண்ண முடியாமல் அம்மா ஹாஸ்பிட்டலில் விட்டு அனாதையாக பார்க்கில் உட்காந்துட்ருக்கேன்டா. பயம் வந்துச்சுடா. அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரில எனக்கு. மூர்றா வாய, எல்லாம் நல்லது தான் நடக்கும். நான் போய் ஆஃபீஸ் பசங்களை கேட்டு பார்க்குறேன். நீ போய் அம்மாவோட இரு, சரியா? சரிடா. உங்கள் அம்மாவுக்கு இன்னும் சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குப்பா. 3000 ரெடி பண்ணுறா. 3000 ரெடி பண்ணுறா. சொல்டா. இன்னைக்கு அவன் வரல. என்ன பண்ணுறது? நானும் அஸ்டாக் மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சிக்னலும் இல்லை. பார்க்கு பீச்சுன்னு எவ்வளோ தான் சுற்றுறது? ஏய் ஏய் ஏய்
கூட ரெடி பண்ண முடியாமல் அம்மா ஹாஸ்பிட்டலில் விட்டு அனாதையாக பார்க்கில் உட்காந்துட்ருக்கேன்டா.